கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா ஏ கர்மணா தேவான் அபியந்தி ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய தேயே சதம் கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா அதை 100ஆல் பெருக்கு. அதில் இப்போ சயேகோ தேவானாம் ஆனந்தா, நல்ல வேளை அதில் 100 மடங்குங்கிறது தேவர்களுடைய ஆனந்தத்தில் 1 மடங்குன்னு அர்த்தம். அதை பெருக்கு. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய தேயே சதம் தேவானாம் ஆனந்தாக, தேவர்களுடைய ஆனந்தத்தை 100ஆல் பெருக்கினியானா சயேக இந்திரஸ்ய ஆனந்தா, அது இந்திரனுடைய ஆனந்தத்தில் 1 மடங்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய தேயே சதம் இந்திரஸ்ய ஆனந்தாக, அந்த இந்திரனுடைய ஆனந்தத்தை 100 மடங்கு பெருக்கு. ச ஏகோ ப்ரஹஸ்பதேர் ஆனந்தா, அதுதான் ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தத்தில் 1 மடங்கு. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய தேயே சதம் ப்ரஹஸ்பதேர் ஆனந்தாக, அதை 100 மடங்கு ப்ரஹஸ்பதி ஆனந்தத்தை பெருக்கு. அது ச ஏக பிரஜாபதேர் ஆனந்தா, அவர் தான் பிரம்மா. 4முக பிரம்மாவனுடைய ஆனந்தத்தில் 1 மடங்கு, அது வரைக்கும் அழைச்சின்னு படுத்து. ச ஏக பிரஜாபதேர் ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய தேயே சதம் பிரஜாபதேர் ஆனந்தாக. இப்போ பிரஜாபதி ஆனந்தத்திலே 100 மடங்கு போகணும், தாண்டிடுத்து. பிரம்மாவனுடைய ஆனந்தத்தை 100ஆல் பெருக்கி இப்போ தான் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு தொடரணுமோ இல்லையோ. இது அங்கே போகிறதுக்கு முடியல இதனால, அதனால் இப்படி பெருக்கிறது. இப்போது இதை வச்சுன்னு 100ஆல் பெருக்கு, அதை 1 மடங்காக வச்சுக்கோ, அதை 100ஆல் பெருக்கு, அதை 1 மடங்காக வச்சுக்கோ, அதை 100ஆல் பெருக்கு, அதை 1 மடங்காக வச்சுக்கோன்னா அவ ஆனந்தம் இதில் 100 மடங்கு பெருச்சு. இப்போ கடைசியாக நான்முகனுடைய ஆனந்தத்துக்கு வந்தாச்சு. அந்த நான்முகன் உலகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் சத்தியலோகத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து இப்போ 100 மடங்கு பெருக்கி எட்டி அப்படி வைகுந்தத்தை ஆனந்தத்தை தொடலாமான்னு பார்க்குறது. இப்போ ச ஏகோ பிரம்மண ஆனந்தா, இதில் 1 பிரம்மத்தின் ஆனந்தமா அப்படின்னு தொடப்போக ச ஏகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா சய ஏவம் வித் அஸ்மான் லோகாத் பிரேப்திய. பார்த்தேன், தொடரத்துக்கு போனேன், தொட்டுட முடியுமோ? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. இல்லை இவ்வளோ தூரம் போனேனே தவிர என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத தொலைவில் இருக்கிறது. அது என்ன சுவாமி அவ்வளோ தூரம் போயிட்டீரே, அதுக்கு பக்கத்தில் இருக்காதான்னா ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி உற்சவம் வந்துருந்தது, அதுக்கு பக்ஷணம்லாம் பண்ணணும். அதனால் அப்பா மேலே பரன் மேலே ஏறி பாத்திர மண்டலம்லாம் இறக்கிட்டார். பெரிய பாத்திரம்லாம் அதில் இருக்குது. ஏதோ அந்த நாள் விடுன்னு வச்சுங்களேன். இந்த நாளில் எதுவும் பரனும் இல்லை, பாத்திரமும் இல்லை, பண்டமும் இல்லை, இருந்தது அந்த நாளில் இருக்குது. அதனால் மேலே ஏறின்னு இருக்கார். கீழே அம்மா இப்போ தான் குழந்தைக்கு சோறு ஊட்டின்னு இருக்கா. அது பிடியாது பிடிக்கிறது, சாப்பிட மாட்டேன். அம்புலி மாமா காட்டி சோறு ஊட்டுறாவும். நான் சந்திரனை கொண்டு தரேன், இப்போவே நிலவை பிடிச்சி தரேன், குழந்தைய சாப்பிடும். சாமர்த்தியக்கார குழந்தை 2 உருண்டை சாப்பிட்டுட்டு பாதி நிலவையானு கொடுக்கணும். மிச்சம் சாப்பிட்ணுன்னா இப்போ கொஞ்சம் நிலவை பிடிச்சி கொடு, அப்புறம் தான் சாப்பிடுவேன்னா. அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்மால் பிடிக்க முடியாதுன்னு அம்மா. குழந்தை கேட்டுது, பரவாயில்ல நம்மால் பிடிக்க முடியாட்டா அப்பா பரண்ட இருக்கார், அவரை பிடிச்சி தர சொல்லு, அவர் மேலே தானே இருக்கார் என்னால். அம்மா சொன்னால் நமக்கு அது பிடிக்க முடியாது, பரன் மேலேருந்து பிடிக்க முடியாது. நம்ம பார்க்கச்சே பரன் வசந்த இடத்துல இருக்குது, வைகுந்தத்தை பார்க்கச்சே அது கிட்டக்க இல்லை, தேடாதே. அதே போல் நம்ம பார்க்கச்சே பிரம்மா எங்கேயோன்னு இருக்கலாமே தவிர பிரம்மத்தோடு ஒப்பிட்ட போது ஏதும் இல்லை. அவ்வளவு கீழே தான் இருக்கிறார். ஆகவே தேயே சதம் பிரஜாபதேர் ஆனந்தா ச ஏகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய. இப்போ இது சொன்னதெல்லாம் பிரம்மத்தினுடைய 1 குணமான ஆனந்தத்தை விசாரிக்க போய் இயலாது. சயச்சாயம் புருஷேத், அந்த பிரம்மம் எங்கே இருக்கார்? ஹிரண்ய மண்டல மத்தியவர்த்தியாய், ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தியாய், புண்டரீகாட்சனாய் ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா தஸ்ய உதித்தி நாம என்று தெய்தீப்யமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு உள்ளார். நம்மால் எட்ட முடியாது. ச யச்சாயம் புருஷே யச்சாசா வாதித்யே ச ஏகா சய ஏவம் வித், அவனை அறிந்து கொள்ளுகிறான். ஏவம் வித் தெரிஞ்சின்றவன். அஸ்மான் லோகாத் பிரேப்திய, இப்போ தான் அழகாக முடிக்க போகிறது. இந்த லோகத்திலிருந்து புறப்படுறான். அஸ்மான் லோகாத் பிரேத்திய அடைந்து, எனக்கு கீழே கேட்டதோ இல்லையோ, எங்கே புறப்பட்டு போகிறார், எங்கே போய் சேருவார், என்ன அனுபவிப்பார்னு கீழே கேள்வி இருந்தோ இல்லையோ. இப்போ உதா வித்வானமும் லோகம் பிரேத்திய கச்சன கச்சதி என்ன கீழே கேள்வி இருக்குது. அதனால இவர் இந்த லோகத்திலேருந்து கிளம்பி ஏதம் அன்னமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி, அன்னமயமான ஆத்மாவை அடைகிறார். இங்கே ஒன்னொன்றும் பரமாத்மானே அர்த்தம். அன்னமயமான ஆத்மா அடைகிறார்னால் அன்னமயனை சரீரமாக கொண்ட பரமாத்மாவை அடைகிறான்னு அர்த்தம். அப்புறம் ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி, கீழே 5 குரோஷம் வச்சுருக்கோம் இல்லையோ. இந்த ஒன்னொன்றுத்தையும் சரீரமாக கொண்ட, அன்னமயனை சரீரமாக கொண்ட, பிராணமயனை உடம்பாக கொண்ட, மனோமயனை திருமேனியாக கொண்ட, விஞ்ஞானமயனான ஆத்மாவையே தனக்கு அங்கமாக கொண்ட,
இப்படி ஆனந்தமயமான பிரம்மத்தை அடைகிறான். ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் விஜானமயமாத்மானம் உபசங்கிராமதி.